அப்படியே சுவையான தல 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 தேங்காய் கேக் பார்க்கலாம் வாங்க. கடைசியில் என்னென்ன சொதப்பிச்சு என்னென்ன கரெக்டாக ஆச்சுன்னு இவங்கள வச்சு தான் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, கடைசியாக இருக்குதுல இதை நக்கிக்க வேண்டாம். ஆனால் சத்தியமாக நல்லா தாங்க இருக்குது. இவங்கள வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அந்த பிளாக் கலர் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி தேங்காய் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து தண்ணியிலே ஊற்றாமல் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கஷ்டப்பட்டு அரைச்சிட்டேன். இதை அரைக்கிறதுக்குள்ளே பட்ட பாடம் நொந்து போன எனக்கு தான் தெரியும். பெரிய ஜாரில் போட்டால் மைய மாட்டுது, சின்ன ஜாரில் போட்டால் வர மாட்டுது. எப்பா எப்படி தான் அரைக்கிறான்னு தெரியல. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா காயட்டும். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாயிட்டோடனே நம்ம திருவி வச்சுக்கிற இந்த தேங்காவை அதில் போடுவோம். நம்ம திருவி வச்ச அந்த தேங்காவை அதில் போட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிண்டுவோம். ஏன்னா அந்த தேங்காய் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு கொஞ்சம் போட்டோம். அதனால தான் இப்போ நம்ம இந்த மாரி வதக்குறோம். நல்லா இந்த மாரி வதக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அப்போ கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவோம்ல, அந்த மாரி ஸ்வீட் சாப்பிடும்போது இந்த ஸ்வீட்டு நல்லாயிருக்கும். அதாவது இந்த தேங்காய் கேக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான். தேங்காய் அப்படியே ஸ்லோவாக கிண்ட வேண்டாம். ஏன்னா அந்த தேங்காயில் அந்த பால்லாம் வந்து அந்த ஜூஸியாக ஒரு ஈரப்பதம் மாரி இருக்கும்ல, அது நம்மளுக்கு போகணும். அப்போ தான் தேங்காய் கேக்கு நல்லா வரும். நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி தெரியும் நம்ம பார்க்கும்போதே தேங்காய் எப்படி இருக்கும்ட்டா. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் போகணுமே. இந்த தேங்காய் கேக்குமே நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நான் அப்படியே சிம்மில் விட்டு பொறுமையாக கிண்டிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அடி பிடிக்குது. அதனால் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் போல். இதுவும் இன்றைக்கி கை வலி உண்டு. இந்த அளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுருலாம். அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றினோடனே பாருங்கள், அப்படியே ஆவி பறக்க இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்னான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதே பாத்திரத்தை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை கரண்டின்னு தெரில, சும்மா தித்தி கோசம் போடுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். எறும்பு வேறு இருக்குது. செவிடு பரவாயில்ல, அதுவும் ஃப்ரை ஆகட்டும். நல்லது தானே கருப்பு எறும்பு, கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சத்தியமாக எனக்கு தெரில. நல்லா பாருங்கள், தெரியும். அப்படியே வந்து சர்க்கரை வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும்போது அப்படியே மெல்ட் ஆகி சுகர் சிரப்பாக வெளில நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வரும். நம்ம ஆனால் வாட்டர்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது தேங்காய் கேக் பண்ணுறதுல. அதனால் வாட்டர் எதுவுமே தேவையே இல்லை. அப்படியே சுகர் மெல்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்துக்க வேண்டியதான். தண்ணி ஆட் பண்ணவே கூடாது எங்கேயுமே. சர்க்கரை இந்த கலரில் ஆயிடுத்து எனக்கு. இது ஃபஸ்ட் டைம் சேர்த்தனால எப்படின்னு தெரில. இந்த நேரத்தில் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். எப்படி வரப்போது தெரில. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால சொதப்புதா இல்லைன்னு. நான் மெல்ட் ஆகும்னு பார்த்தேன். ஆனால் ஒரு மாதிரி பிளாக் ஸ்டோனாக கல்கண்டு மாரி ஆயிடுது, பிளாக்காக. நான் இப்போ அந்த பிளாக்காக ஆச்சுல அந்த சுகரில் கோகோனட் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். எப்படி வரப்போது தெரில, பார்க்கலாம். இப்படி தான் வருமா இல்லை இது ப்ராப்ளமாக தெரில. நான் செஞ்சுட்டு எப்படின்னு சொல்கிறேன். டேஸ்ட் பண்ணதில் ஏதோ தீஞ்ச ஸ்மெல்லு அது மாதிரிலாம் எதுவும் வரல. ஆனால் அந்த பிளாக் கலரில் இருக்கிறது மட்டும் சில இது வந்து கல்கண்டு மாரி கடிக்கும் போது மாட்டுது. பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் சொதப்பாமல் என்ன நடக்கும். நான் நல்லபடியாக தான் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் எப்படி கான்செப்ட் தெரியாமல் பண்ணிட்டேன். ஓகே, இது ஒரு அனுபவம். நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி பண்ண மாட்டோம்ல. நல்லா தான் வருது ஸ்மெல்லாம். ஓகே, பார்ப்போம் எப்படின்னு. இது இப்போதைக்கு ஓகே தான், நல்லா தான் வருது. நம்ம தான் பயன்ட்டோம் போல். இப்போ வந்து ஏலக்காய் பொடி வாசனைக்கு வாசம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்படியே கிளறி விட வேண்டாம். பார்த்தீங்களா அப்படியே இருக்குது. அதான்
கிண்டிட்டாச்சு. அவ்வளோதான், நினச்ச மாதிரி ரிசல்ட் நல்லாவே வருது. நம்ம தான் தேவையில்லாமல் பயன்ட்டோம். இப்போ வந்து இது ஓவர் ரொம்பவும் நல்லாவும் ஹீட் பண்ணக்கூடாது. அது என்ன ஒன்று இன்னும் கட்டி ஆகிடும். இப்போ இந்த டைம் போதும், நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கிண்டணும்ல, அதை கிண்டின அந்த தேங்காய் கேக்கு ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பிளேட் எடுத்து அப்படியே இதை அப்படியே ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டுனா ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம், 2 மணி நேரம் வைப்போம். எவ்வளோ சில்லுன்னு ஆகுதோ அவ்வளோ கட்டி ஆகும். கட்டி ஆகிட்டோடனே நம்ம ஒரு பீஸ் போட்டு சாப்பிடலாம். இது அவ்வளோதான், தேங்காய்க்கு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது மேலே நட்ஸு போடணும். அதாவது நான் முந்திரி பயிர் ரெடி பண்ணிக்கிறேன், அதை நான் பார்க்க போகிறோம். நான் அடுத்து சொல்கிறேன் அதை. இதுதான், இது எப்படின்னா எங்கள் பெரியம்மா கொடுத்தாங்க கடலூர்லேருந்து. இது வந்து ஸ்கின்னோட தான் இருக்கும். ஆனால் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அது என்ன பண்ணோம், இந்த ஹாட் வாட்டர் லைட்டாக பாயில் பண்ணி இதை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோன்னா ஸ்கின்னும் வந்துடும். அது காட்டுறேன் வாங்க. இந்தமாரி கொதிக்குதுல, அப்போ இந்த முந்திரி பயிரை போட்டோன்னா அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. அது அதுலேயே வந்து ஸ்கின்னு ரிமூவ் ஆகிடும், அப்படியே தோல் மாரி உறிஞ்சி வந்துடும். ஆனால் மேக்ஸிமம் அப்படியே இருந்தால் நம்ம எடுத்தது சாப்பிட்ருவோம்ல, அதனால் கூட இந்தமாரி இருக்கலாம். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்குது, வீணாகலாம் எதுவும் இல்லை. வேணும்னும் போது எடுத்து இந்தமாரி சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கையிலே உரிச்சிருவோம். உருகித்தான் கொஞ்சம் தோலை, வேறு ஒன்றும் இல்லை. சுடுதண்ணியில் போட்ட முந்திரி பயிரே இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணோம். அழகாக கையில் ரிமூவ் பண்ணும்போது அழகாக வந்துடும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. ஆனால் இது தோல் இப்படியா இருக்கும், தெரியுதா? இதுதான் அந்த முந்திரி பயிர், எவ்வளோ அழகாக வந்தது பாருங்கள். ஏன் இந்தமாரி வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல, ரெடிமேடாக விற்கிது. ஒருவேளை ரேட்டு வித்தியாசம், ரேட்டு ப்ராப்ளத்துக்காக இதுமாரி வாங்கிட்டு வந்தாலும் தெரியல. ஆனால் இது வாங்கிட்டு வந்ததுலேருந்து இதை யாரும் இப்போ நம்ம அப்படியே இருந்ததுன்னா எடுத்து சாப்பிட்ருவோம்ல ஒன்று ஒன்றா. இந்தமாரி இருந்ததுன்னா வேறு தண்ணியில் போடணும், விற்கணும், அப்புறம் உரிக்கணும். அதனால் யாரும் எடுக்க மாட்டோம்ல. மேபி அதனால் கூட இந்தமாரி வாங்கிட்டு வந்துருக்கலாம். லாஜிக் பார்த்தீங்களா என்ன மாரின்ட்டு. ஆனால் இது கடலூர்லேருந்து வந்தது. பார்த்தீங்களா அந்த முந்திரி பயிர் ஸ்கின் உடச்சோன்னே எப்படி ஆயிடுத்துன்னு, சூப்பராக இல்லை? அதில் இதை நறுக்கி மேலே போட்டுக்கலாம் வாங்க. அவ்வளோதான், அந்த நறுக்கின முந்திரி பயிரை அப்படியே மேலே நட்ஸை போட்டுக்கலாம். அப்படியே சுவையான, நல்லா கட்டியாகவும் இல்லாமல் தளன்னு இல்லாமல் மீடியமான தேங்காய் கேக், இன்னொன்று பேர் தேங்காய் பர்பி செஞ்சுக்கிறோம். பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கட்டி ஆகணுன்ட்டு அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்குதுல, இதை நக்கிக்க வேண்டியதான். ஆனால் சத்தியமாக நல்லா தாங்க இருக்குது, பொய்லாம் சொல்ல.